வாஸ்துப்படி வீட்டுக்கு பிளான் பண்ணும்பொழுது, உள்ள இருக்கக்கூடிய ரூம்ஸுக்கும் வாஸ்து பார்க்கணுமா? உள்ள இருக்கக்கூடிய ரூம்ஸ் எப்படி நம்ம அட்ஜசென்ட்டா கரெக்ட்டா குடுக்கணும்? உள்ள இருக்கக்கூடிய அறைகளுக்கும் கதவுகள் எங்கே வரணும்? உள்ள இருக்கக்கூடிய அறைகள் ஒரு அறையை ஒட்டி எந்த மாதிரியான அமைப்பில் இருக்கணும்? குறிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய கழிவறைகள் எவ்வாறு, அதாவது பெட்ரூம்குள்ள குடுக்கக்கூடிய அட்டாச் பாத்ரூம்ஸ் எல்லாம் அதிகம் எங்கே தவறாக வருது? அப்படிங்கிறது எல்லாமே தான் இந்த வீடியோல பிளான் கரெக்ஷனோட நான் வந்து உங்களுக்கு குடுக்க போறேன். 2 டிஃபரெண்ட் பில்டிங் பிளான்ஸ்ல நடந்த ஒரு தவறுகள், நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷன்ல வந்த ஒரு சில பிளான்ஸ் எப்படி அத திருத்தணும், அதில என்ன தவறு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவின் மூலமாக எக்ஸ்ப்ளைன் பண்ண இருக்கேன். சரி, நெறைய வந்து பொது வீடியோஸா போட்டுட்டு இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில இந்த மாதிரி ஒரு பிளான் கரெக்ஷன் வீடியோவும் தருவோம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில நான் அந்த வீடியோ குடுத்துருக்கேன். நல்ல பொறுமையா இந்த வீடியோ முழுசா வந்து கவனிங்க. இந்த பிளான் கரெக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சார் உள்ள இருக்க ரூம்ஸுக்கும் நம்ம வாஸ்துப்படி தான் பார்த்து பிளான் அமைக்கணுமா? வெளிய தான் நம்ம தலைவாசல் எல்லாம் கரெக்ட்டா அமைச்சுட்டோமே, இப்போ உள்ள இருக்கக்கூடிய ரூம்ஸுக்கும் நம்ம அந்த மாதிரி பார்க்கணுமா? ஏன் பார்க்கணும்? அப்படின்னு நீங்க கேட்கணும். அந்த காலத்தில ராஜாக்கள்லாம் வாஸ்து இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஹிண்ட்ட வந்து நான் சொல்லப் போறேன். சரிங்களா? பாத விந்யாசம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நெறைய விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம அவ்வளோ டீப்பாலாம் போக வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும்படி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, போருக்கு போகும்பொழுது ஆயுத கிடங்கள் எங்கெல்லாம் வச்சிருக்காங்களோ, ஆயுத சாலைன்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போர் வீரர்கள் கோட்டையினுடைய மதில் சுவர், அதாவது சுத்தி இருக்கக்கூடிய ஃபோர்ட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய காம்பவுண்ட் வால்ஸ் இருக்கும் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய தலைவாசல் எங்கே இருந்தது? இவர்கள் ஆயுத சாலையில் இருந்து எடுத்து செல்லக்கூடிய ஆயுதங்கள் எதன் வழியாக, எப்படி ஒவ்வொரு அறையிலேருந்தும் அவங்க வெளிய வரணும்? எந்த திசையில் அவங்க வெளிய போனா அவங்க வெற்றியுடன் திரும்புவாங்க? அப்படிங்கிறதை நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். அங்கு இருந்து தான் இந்த ஈசானிய நடை அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு என்ன சொல்றது, வாஸ்துவை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் மட்டும் தான் அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு பிளான்ஸே வந்து பண்ணுவாங்க. அது இப்போ என்ன, அதனுடைய ஒரு டச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்களே ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்தே ஒவ்வொரு அறைகளும் எப்படி இருக்க வேண்டும், உள்ளமைப்புகள், குறிப்பாக உள் அறைகளினுடைய கதவுகள் எந்தெந்த இடத்துல வரணும், அதற்கும் உச்சம் நீச்சம் பார்க்க வேண்டுமா எல்லாம் எல்லாமே பார்த்து தான் வந்து குடுத்தாங்க. சரிங்களா? சரி, இதை நான் ஏன் முக்கியமாக இன்னொரு விஷயத்தில் உங்களுக்கு தரேன் அப்படின்னா, நான் ஆன்லைனில் கரெக்ட் பண்ணக்கூடிய பிளான்ஸில் நிறைய ஏற்பட்ட தவறுகள் எங்கே வருது அப்படின்னா, உள்ள அட்டாச்டு பாத்ரூம்ஸில் தான் வருது. சரி, இப்போ அந்த பிளானை வந்து நம்ம பார்ப்போம். இது போன்ற அமைப்புகள் இருந்தால் என்ன மாதிரியான உடல் ரீதியான தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறதையும் அந்த இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரைட். சரி, இப்போ இந்த பிளான் எடுத்துக்கலாம். இந்த பிளானில் பில்டர்ஸோட பேரோ, இந்த கஸ்டமர்ஸோட பேரோ எல்லாமே ரிடாக்ட் பண்ணி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நோ இன்ஃபர்மேஷன் இஸ் பீயிங் ஷேர்ட் சின்ஸ் திஸ் இஸ் ஃபார் ஒரு எஜுகேஷனல் பர்பஸுங்கிறனால இந்த பிளானை வந்து தயவு செய்து யாருமே காப்பி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பிளானில் நிறைய தவறு இருக்குது. இது வந்து கரெக்ட் பண்ணப்படாத இனிஷியலாக எனக்கு வந்த ஒரு பிளான். நான் அதை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். ஃபைன். நம்ம இந்த பிளானில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாஸ்டர் பெட்ரூமை மட்டும் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில், ஸோ இது வந்து சவுத் வெஸ்ட்டில் வரக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இங்கே என்ன சார் எனக்கு தவறாக இருக்குது? எல்லாருமே தெற்கில் மையத்தில் டாய்லெட் கொடுக்கலான்னு சொல்கிறாங்களே, நான் அப்படி தானே கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக தெற்கு மையத்தில் மொத்த வீட்டுக்கும் சவுத்து சென்டர், ஓகே, மொத்த வீட்டுக்கும் சவுத்து சென்டரில் டாய்லெட் கொடுக்கறது எப்பொழுதுமே ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. தயவு செய்து சவுத் சென்டரில் டாய்லெட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? முதல் தவறு இந்த பிளானில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு மேஜர் தவறுங்கிறது இருக்குது. பட் நம்ம அதுக்காக இந்த வீடியோ கொடுக்கல. இதில் முக்கியமான உட்கருத்து என்னங்கிறத பாருங்கள். ஓகே, ஃபைன். நான் இங்கே முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வந்தது என்னென்னா, இந்த அறையில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் நல்லா லிசன் பண்ணுங்கள்.
இந்த ரூம் இந்த அறையில் இருக்கக்கூடிய இப்போ இதை நம்ம வந்து பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது நார்த்து, இது ஈஸ்ட்டு, ஓகே, இது வந்து வெஸ்ட்டு, இது வந்து சவுத். இந்த ரூமில் இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட் போர்ஷன் எப்படி கட் பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள். இந்த ஜோன் எப்படி கட் ஆகிருக்குங்கிறத நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு டைம் என்ன உங்களுக்கு இதெல்லாமே இரேஸ் பண்ணிவிட்டு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸோ தட் யூ கேன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த அறை வந்து ஒரு சதுரமாக செவ்வகமாக இல்லாமல் கரெக்டாக இப்படி வந்து எப்படி ஒரு எல் வடிவத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த கார்னர் வந்து கட் பண்ணிட்டாங்க. இதை வந்து கம்பல்சரி நம்ம இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இந்த பிளானில் நான் வந்து ஏன் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு அறைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிம்மெட்ரியை வந்து நீங்கள் பிரேக் பண்ணக்கூடாது. சிம்மெட்ரினா என்ன அப்படின்னா, சதுரமாகவும் செவ்வகமாகவும் உள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையும் அழகாக சேனல்ஸ் கொடுத்து பேசேஜ் கொடுத்து பிளான் பண்ணணும். இந்த மாதிரி அமைப்பில் வச்சோன்னா நமக்கு என்ன நடக்கும், இந்த மாதிரி கரெக்டாக சவுத் வெஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் ஈஸ்டில் டாய்லெட் வர்றதுங்கிறதே பெரிய தவறு. இதை வந்து அவங்க கரெக்டாக ஸ்கொயர் பண்ணி இந்த அறையை அவங்க கொடுத்து இதை வந்து ஒரு சேனல் மாதிரி அவங்க பேசேஜ் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் இது வந்து தவறு தான். ஏன்னா இந்த அறைக்கு அவர்கள் எந்த இடத்துல டாய்லெட் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். சவுத் வெஸ்ட் பெட்ரூமுக்கு கரெக்டாக தென்கிழக்கில் சவுத் ஈஸ்டில் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உறங்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வயிற்று பகுதியில் ஒரு சில அறுவை சிகிச்சைகளை அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த அமைப்பு கொடுத்துரும். ஒரு வீடு இல்லை, எல்லா வீட்லேயும் இந்த மாதிரியான கரெக்டாக சவுத் வெஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமில் சவுத் ஈஸ்ட்டில் பாத்ரூம் இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுறதை என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? இது வந்து உள்ளே நீங்கள் ரூமை வந்து கரெக்டாக சிமெட்ரிக்கலாக கொடுத்துருந்தாலுமே இந்த இஷ்யூங்கிறது இருக்கும். ஆனால் இங்கே இன்னொரு இஷ்யூ என்ன இருக்குது அப்படின்னா, நான் சொல்வது போல் பேசேஜஸை கரெக்டாக கொடுக்காம சேனல்ஸை கரெக்டாக கொடுக்காம இந்த ரூமினுடைய வடிவம் நம்ம வேணால் கலர் கூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்போம். இந்த ரூமினுடைய வடிவம் வந்து இப்படி எல் மாதிரி கொடுத்த ஒரு காரணத்தினால் இதை வந்து கரெக்டாக ஒரு ஸ்கொயருங்கிறது பண்ணாமல் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பில் இருக்கும் அந்த காரணத்தினால் இது இன்னும் ஒரு சில உடல் ரீதியான குறிப்பாக வயிற்றுப்பகுதி துண்டிக்கப்பட்டதினால் அங்கே ஒரு 8 மணி நேரம் ஒரு பெண்மணி அங்கே உறங்குறாங்க அப்படின்னா, குறிப்பாக பெண்களை இது வந்து அதீத ஒரு துன்பத்திற்கு ஆளாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ஒரு கழிவறைங்கிறது வந்து விட்டுரும். இதை நான் ஏன் உங்களுக்கு இவ்வளவு பொறுமையாக நிதானமாக சொல்கிறேன் அப்படின்னா, தெற்கு மையத்தில் கழிவறைகளை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லைங்களா? இது மாதிரி யூடியூப்பில் நீங்கள் நிறைய கேட்குறீங்க. ஆனால் அதுவே தவறு. அதே மாதிரி கொடுத்தாலும் ஒவ்வொரு மாஸ்டர் பெட்ரூமோ இல்லை வந்து நீங்கள் சைல்ட்ஸ் பெட்ரூம் கொடுக்குறீங்க நார்த் வெஸ்ட்லனாலும் அந்த பெட்ரூமுக்கு எங்கே பாத்ரூமை எடுத்துகிட்டு வரணும் அட்டாச்சாக அப்படிங்கிற ஒரு விதிங்கிறது இருக்குது. இதை நீங்கள் இன்னொரு கண்ணோட்டமாகவும் பார்க்கலாம். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை நல்லா கூர்ந்து கவனிங்க. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மொத்த ஏரியாவை நம்ம வந்து ஏன்னா இந்த ரூம் வந்து அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த ஏரியாவுக்கு நான் வேணால் கொஞ்சம் கலர் கூட உங்களுக்கு மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மொத்த ஏரியாவையும் நம்ம வந்து ஒரு ஜோனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இந்த இடத்தில் குறிப்பாக ஒவ்வொரு டைமும் அவங்க பாத்ரூம் ஆக்சஸ் பண்ணும்போது தென்கிழக்கு கிழக்கு நீச்ச பகுதியை நோக்கி அவர்களினுடைய கால் தட அச்சு போகுது. சரிங்களா? இந்த அறைக்கான தென்கிழக்கு நீச்சம் அப்படிங்கிறது இது கொஞ்சம் டீப்பான கான்செப்ட். உச்சம் நீச்சம் இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நிறைய வாஸ்து வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு அது புரிஞ்சிருந்ததுன்னா இது வந்து உங்களுக்கு புரியும். இல்லைனா இது மாதிரியான நிறைய கரெக்ஷன் வீடியோஸு ஒரு பிளானும் அனலைஸ் பண்ணி வாஸ்து வகுப்பில் கலந்துக்கக்கூடிய அத்தனை பேருடைய பிளானில் இருக்கக்கூடிய மேஜரான தவறுகள் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு வகுப்புங்கள் வந்து நம்ம நடத்த போகிறோம் ஜூலை. அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி பிளான்ஸில் என்னென்ன தப்பெல்லாம் வரக்கூடாதுங்கிறது ரொம்ப நீங்களே கரெக்ட் பண்ண ஒரு அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த வகுப்புகள் வந்து இருக்கும்.
ஸோ அதில வந்து இது மாதிரியான இன்னும் நுணுக்கமான கருத்துக்கள், உச்சம், நீச்சமெல்லாம் ஒரு ஒரு சிறிய அறைக்கும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம அதில சொல்லப் போறோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு உச்சம், நீச்சம்ங்கிற அடிப்படை விதி தெரிந்தாலும் கூட இந்த ஒரு பாயிண்ட்டையும் உங்களால எடுத்துக்க முடியும். ஸோ நீங்க இங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன அறை, ஆனா அதில எந்த அளவுக்கு ஒ ஒரு லேர்னிங் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூம்க்கு மட்டுமே நம்ம ஒரு பிளானிங் பண்றோம் அப்படின்னா, அதில ஒவ்வொரு ஜோனையும் நம்ம எப்படி சிமெட்ரிக்கலா எடுத்துட்டு வந்து, பாத்ரூம் எங்க கரெக்ட்டா குடுத்து, அத எப்படி ஃபங்ஷனலா பிளான் பண்ணி எடுத்துட்டு வந்து, இந்த பெட்ரூம்லேருந்து நீங்க வெளிய வந்து எப்படி நீங்க உங்களுடைய மெயின் டோர் ஆக்சஸ் பண்றீங்கங்கிறத முதற்கொண்டு நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். இத வந்து ஒரு உதாரணத்தோட இன்னும் உங்களுக்கு சொல்லிட்டு, நான் வந்து இன்னொரு பிளானையும் ஒர்க் அவுட் பண்ண போறேன். அம் கொஞ்சம் பொறுமையா இத வந்து கவனிங்க. இப்போ உங்க வீட்ல மெயின் பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு சப்ளைங்கிறது வந்து வருது. சரிங்களா? பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல்ங்கிறது எல்லாம் வருது. வரக்கூடிய அந்த அமைப்பில், இப்போ உங்க வீட்ல எர்த் ஒயர் கரெக்ட்டா இல்லன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும் அப்டின்னா, ரிவர்ஸ் சப்ளைன்னு வரும். ரிவர்ஸ் சப்ளைன்னா ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மென்ட் போய் எடுத்து நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா பாருங்க, லைட்டா ஒரு சுர்ருன்னு கொஞ்சம் அப்படியே ஒரு உங்களுடைய விரல் நுனிகள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாரி என்ன சொல்றது? ஒரு ஒரு மாரியான ஒரு சென்சேஷன் குடுக்கக்கூடிய ஒரு லேசான மின்சாரத்த வந்து உங்கனால உணர முடியும். அங்க லீக்கேஜ் ஆஃப் கரண்ட்ங்கிறது வந்து இருக்கும். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு வீட்டிற்கு எப்படி கரெக்ட்டா நம்ம எர்த் எடுத்துட்டு போய் குடுக்கணுங்கிற ஒரு விதி ஒரு எலக்ட்ரிக்கல் வயரிங் குடுக்கும்பொழுது நம்ம ஃபாலோ பண்ணணுமோ, அதே போன்று தான் வீட்டிற்குள் நீங்கள் அமைக்கக்கூடிய ஒவ்வொரு உள் அறைகளுக்கும் நீங்கள் வாஸ்துப்படி உச்சம், நீச்சம் பார்த்து, உள்ளே இருக்கக்கூடிய அறைகளை சதுரம், செவ்வகமாக அமைத்துக்கொண்டு, அந்த சிமெட்ரிக்கலா பிளான் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆர்ட். அத கரெக்ட்டா எடுத்துட்டு வந்து சேனல்லாம் குடுத்து, பேசேஜஸ்லாம் குடுத்து, மெயின் டோர்ல இருந்து நான் உள்ள பெட்ரூம் வர்ற வரைக்கும், பெட்ரூம்லேருந்து நான் வெளிய போம்பொழுது எப்படி அந்த காலத்தில ஆயுத சாலையிலிருந்து வெளிய போம்பொழுது அழகா ஈசான்ய நடையா வெளிய போனாங்களோ, அந்த மாதிரி ஈசான்ய நடையை வீட்டில் எடுத்துக்கொண்டு வந்து தான் நாம் அத கையாளணும். இத இன்னும் சிம்பிளா ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிளோட நீங்க புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நீங்க உங்களுடைய ஃபுட்டு வந்து சாப்பிட்றீங்க அப்டின்னா, உங்களுடைய உணவு குழாயில் போவாம, உங்களோட சுவாச குழாயில வந்து அது போச்சுன்னா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு இடத்திற்கும் அந்த இது வந்து நீங்க இன்னும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உயிரோட்டம் என்பது கரெக்ட்டா ஒரு சில சேனல்ஸ்ல, ஒரு சில பாத்வேஸ்ல கரெக்ட்டா போகும்பொழுது, உங்க உடம்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், மேஜரான விஷயங்கள் தாண்டி, நமக்குன்னு அந்த ஒரு மைக்ரோ லெவல்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஒரு பிராண ஓட்டம் இது எல்லாமே சீராக அமையணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு அறைகளையும் நீங்கள் வாஸ்து விதியின்படி தான் அமைக்க வேண்டும். இதில இன்னும் ஒரு நடக்கக்கூடிய ஒரு மேஜர் அதே பாத்ரூம்ல எப்படி தவறு நடக்குது, நார்த் வெஸ்ட் பெட்ரூம்ல அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். சரி, இது வந்து இன்னொரு பிளான். ஓகே. இது ஈஸ்ட், இது வந்து சவுத், இது நார்த், இது வந்து வெஸ்ட். இப்போ இது வந்து நார்த் வெஸ்ட் பெட்ரூம். இங்க எல்லாமே சார் நான் வாஸ்துப்படி குடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன்னா, வெஸ்ட் சென்டர்ல பாத்ரூம் அழகா எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த ரூமுக்கு அழகா எடுத்துட்டு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பாத்ரூம். ஆனா, இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த நார்த் வெஸ்ட் பெட்ரூம்க்கு சவுத் ஜோன்ல அகைன் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாஷ்ரூமா குடுத்துட்டாங்க. சரிங்களா? இது மாதிரி குடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக குடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ரீசென்ட்டா வந்து நெறைய பேர் சார் என்ஜினியருக்கு வாஸ்து தெரியும். இவர் இப்படி தான் போட்டு குடுத்தாருன்னும் வராங்க. அதே மாதிரி சார் நாங்க வீடியோஸ்லாம் பார்த்தோம். அதில வந்து இது வாஸ்து விதிகளின்படி தான் நாங்க இத வந்து கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இதில ஒரு ஃபுல்லா ஒரு அவங்க பண்ண ப்ராஜெக்ட்டே காமிச்சாங்க. ஆனா, அதுலலாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. அது நம்ம யார் அந்த மாதிரி பண்ணா அதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். 100% உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமாக அட்டாச்டு பாத்ரூம்ஸ் வந்து நீங்க பெட்ரூம்ல தங்கும் பொழுது, அத வந்து ரொம்ப கரெக்ட்டா தான் பிளான் பண்ணணும். அதில் தவறுகள் நடந்தால் அதுவும் உங்களை பாதிக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக 100% பாதிக்கும். இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு அறையில் ஒரு 8 மணி நேரம் படுத்து அந்த இடத்துல உறங்குறீங்க. அங்கே இருக்கக்கூடிய உள் அமைப்புகள் உங்களுக்கு வந்து
செயல்படுமா அப்படின்னா நீங்களே உங்களை வந்து கொஞ்சம் கேட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹால் ரூமில் அதிகமாக, லிவிங் ரூமில் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை பெட்ரூமில் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்தாலே உங்களுக்கு அந்த பதில் வந்து கிடைச்சிரும். சரி, இதை இப்படி மாற்றி இன்னொரு வகையாகவும் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், இல்லை நான் வந்து பாத்ரூமை வந்து நான் வெஸ்ட்டில் கரெக்டாக கொடுத்துட்டேன், பாத்ரூமை நான் வந்து வெஸ்ட்டில் கரெக்டாக கொடுத்துட்டேன், இந்த மாதிரிலாம் பார்க்க தேவையில்லை, நம்ம சவுத் வெஸ்ட் பெட்ரூமுக்கு கரெக்டாக நம்ம பாத்ரூமை இங்கே கூட நிறைய பேர் இப்படியும் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் கூட நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பாத்ரூம் டோரை கரெக்டாக இங்கே கொடுக்காம, இப்போது சவுத் வெஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்து பாருங்களேன். இந்த ரூமை வந்து நீங்கள் செக்மெண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ அதே மாதிரி நான் வந்து ஈஸ்ட், அதே மாதிரி சவுத் அண்ட் அதே மாதிரி நார்த் அண்ட் அதே மாதிரி நான் வெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நான் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணும்போது நார்த் வெஸ்ட் நீச்சம், அதாவது வட மேற்கு வடக்கு பகுதியில் உள்ள நீச்ச நடையாக என்னுடைய நடை வந்து அமையுது இந்த அறையில். சரிங்களா? இதுவும் தவறு தான். ஆனால் என்ன சொல்கிறாங்க, சரி இல்லை நான் வந்து வெஸ்ட் சென்டரில் கொடுத்துட்டேன், அது மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், இது வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணணுமா பண்ணக்கூடாதாங்கிறத நான் இன்னொரு லாஜிக் மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அப்படி சொல்கிறாங்க ஒருத்தர் அப்படின்னா, நீங்கள் அவங்ககிட்ட என்ன ஒரு கேள்வி நீங்கள் வைக்கணும் அப்படின்னா, ஓகே சார் ஃபைன், நீங்கள் வந்து இந்த மாதிரி அமைக்க தேவையில்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் ஒவ்வொரு ரூம்லேயும் நார்த் ஈஸ்ட் பகுதியில் இது வெயிட் வைக்காமல், வார்ட்ரோப்ஸ் அண்ட் லாஃப்ட்ஸ் வைக்காமல், ஏன் வந்து சவுத் அண்ட் வெஸ்ட்டில் மட்டும் பிளான் கொடுக்குறீங்க? அப்போ அந்த ஒரு கான்செப்டில் போனால் நம்ம நார்த்லேயும் ஈஸ்ட்லேயும் கூட நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம்ல, அப்போ வந்து நமக்கு எந்த எஃபெக்டும் இருக்காதில்ல அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்கணும். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு அறையிலையும் ஏன் தெற்கு பக்கமும் சவுத்து சைடும் வெஸ்ட் சைடு மேற்கு பக்கமும் வரன்கள், லாஃப்ட் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கணும், வார்ட்ரோப்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு அறையிலும் பாரங்கள் தெற்கை ஒட்டியும் மேற்கை ஒட்டியும் இருக்கணும். ஒவ்வொரு அறையிலையும் நீங்கள் செல்லக்கூடிய ஒவ்வொரு உங்களுடைய கால் தட அச்சு பாதைகள் ஈசானிய நடையாக இருக்க வேண்டும் என்பது வாஸ்துவில் மிக 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 ஒரு அடிப்படை விதி. இது எங்கேருந்து வருது அப்படின்னா, திருப்பதி ரெட்டி ஐயா அவர்களுடைய வாஸ்துவில் இருந்து வந்தவங்களும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசவராஜ் அவங்க குரு பசவராஜ் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் குரு பாலச்சந்தர் அவர்கள், இந்த மாதிரி நிறைய குருமார்கள் வந்து இருந்தாங்க. புரியுதுங்களா? இவர்கள் எல்லோரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. திருப்பதி ரெட்டி ஐயா அவர்களை நான் சந்தித்ததில்லை, மற்ற இருவரையும் நான் சந்திருக்கிறேன். அதுக்கடுத்து தான் லாஸ்ட்டாக வந்து நம்ம ரவிரமன் ஐயாவையும் வந்து நான் சந்திச்சிருக்கேன். புரியுதுங்களா? இதில் குறிப்பாக இந்த திருப்பதி ரெட்டி ஐயா அவர்களும் சரி, பசவராஜ் ஐயா அவர்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் வாஸ்து பாலச்சந்தர் ஐயா அவர்களும் சரி, எல்லோருமே இது மாதிரியான விதிகளை கொஞ்சம் கூட வந்து காம்ப்ரமைஸுங்கிறது பண்ணிக்க மாட்டாங்க. அங்கேருந்தே இது வந்து பல ஆண்டு கால வருடங்களாக இதை வந்து கடைப்பிடித்து கொண்டு தான் வருகின்றார்கள். ஆனால் இப்போ வரக்கூடிய நிறைய பேர் வந்து இது மாதிரி தேவையில்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் முற்றிலும் தவறானது என்பதை நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா இது நிறைய பேர் கேட்டதுனால தான் முக்கியமாக இந்த வீடியோவை நம்ம கொடுக்குறோம். இதில் நம்ம முக்கியமாக சொல்ல வந்த பாயிண்ட்டையும் வந்து நான் உங்களுக்கு இங்கே கவனிங்க. சரி, அந்த மாதிரி இப்போது இந்த இடத்துல ஏன் வந்து இந்த இடத்துல வந்து டாய்லெட் கரெக்டாக வருது அப்படிங்கிற அந்த ஒரு லாஜிக்கையும் நம்ம பார்ப்போம். ஓகே, இதை வந்து நம்ம ஏன் ரைட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பெர்ஸ்பெக்டிவை புரிஞ்சுக்கோங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இந்த ரூமுக்கு நான் அகெயின் வந்து ஜோன்ஸை வந்து நான் இப்போ செக்மெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் செக்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ அதே தான், இது ஈஸ்ட்டு, இது வந்து சவுத்து, இது வந்து நார்த் அண்ட் தென் இது வந்து வெஸ்ட். இப்போது நான் இங்கே வந்து ஒரு கழிவறை கொடுக்குறேன். இதை ஏன் வந்து நான் ரைட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றதையும் வந்து நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நான் சொல்ல வந்ததினுடைய முக்கியமான மைய கருத்து உங்களுக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக புரிஞ்சிடும். இப்போ நான் வந்து இந்த பெட்ரூம்லேருந்து ஒவ்வொரு டைமும், இப்போ இங்கே எனக்கு பெட் நான் இப்படி கொடுக்குறேன்னா, ஒவ்வொரு டைம் நான் யூஸ் பண்ணும்பொழுது இந்த அறைக்குள் பிரிந்திருக்கக்கூடிய உள் மூலைகளில் நான் என்னுடைய கால் தட அச்சு எங்கே போகுது, இந்த அறையில் இருக்கக்கூடிய உச்சப்பகுதியான வடக்கு நார்த் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இல்லைங்களா, வடகிழக்கில் உள்ள வடக்கு பாகத்துக்கு நான் வந்து போகிறேன் ஒரு கழிவறை யூஸ் பண்ணும்பொழுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அறைக்கு, இந்த சவுத் வெஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கு நார்த் வெஸ்ட்டில் நான் டாய்லெட்டை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? முடிச்சுட்டு நான் வரும்பொழுதும் அந்த உச்சப்பகுதியான தென்கிழக்கு
தெற்கு பகுதியிலிருந்து தான் நான் வந்து வெளியே வரேன். சரிங்களா? இந்த ஒரு அமைப்பினால் தான் இந்த இடத்தில் நான் வந்து பாத்ரூமுக்கு டோர் குடுக்குறதுக்கும், இந்த இடத்துல நான் வந்து பாத்ரூம் டோர் குடுக்குறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து உங்களுக்கு நெனைக்கிறேன். நம்ம முக்கியமா இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து முழுமையா நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த அறையில் இது போன்று நம்ம ஜோனை பிரிக்கும் பொழுது, இந்த அறையில பார்த்தோமே ஆனால், இந்த அறைக்கு தெற்கில் இது மாதிரி கழிவறைகளை குடுப்பதை காட்டிலும், இதை இன்னும் கூட பெட்டராக நம்ம வந்து பிளான் பண்ணி எடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரியான அமைப்புங்கிறதும் கண்டிப்பாக தவறுதான். ஸோ, இந்த வீடியோவிலிருந்து நீங்க எடுத்துக்கொண்ட முக்கியமான 3 கருத்து என்ன அப்படின்னா, ஒரு அறைகளும் சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும். நான் வந்து இப்போ மாஸ்டர் பெட்ரூமுக்கு கழிவறை அமைக்கிறேன்னா, அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு எப்படி அது நார்த் வெஸ்ட்ல வரணும்? அந்த மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து நான் கழிவறை ஆக்சஸ் பண்ணும்போது, அதுக்கு எப்படி உள்ள உச்சத்தில நம்ம எடுத்துட்டு போய் உச்ச நடையாக அதை கொண்டு வர வேண்டும். இதை ஈசானிய நடை என்றே சொல்வார்கள். சரிங்களா? இப்போ நான் வந்து இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமுக்கு எப்படி நீச்சத்தில் கொடுக்கக்கூடாது, பாத்ரூம் அமைப்புகள். நான் இருக்கக்கூடிய பாத்ரூம் நான் இருக்கக்கூடிய சவுத் வெஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கோ, இல்ல நார்த் வெஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கோ, நார்த் வெஸ்ட் கிட்ஸ் பெட்ரூம்க்கோ எப்படி ஒரு வாஷ்ரூமோ இல்ல பாத்ரூமையோ வந்து அதற்கு சவுத் ஜோன்லேயோ, இல்ல சவுத் ஈஸ்ட் ஜோன்லேயோ வெட்டி குடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க இந்த வீடியோ மூலியமா கண்டிப்பா புரிஞ்சிருப்பீங்கங்கிறத நான் நம்புறேன். கண்டிப்பாக ஒரு வீட்டில் வெளி அமைப்புகள் மட்டும் இல்லாமல், உள்புறத்தில் நீங்கள் அமைக்கக்கூடிய ஒரு சிறிய அறைகளின் குள்ளேயும் கண்டிப்பாக வாஸ்து என்பது உள்ளது. அதையும் நீங்கள் வாஸ்து விதியின்படி தான் அணுக வேண்டும். ஒவ்வொரு அறையிலிருந்து நீங்கள் வெளியே ஏறும் பொழுது ஈசானிய நடையாக கொண்டு வருவது மிக 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 முக்கியம். இது வந்து ஈசானிய நடை இந்த ஒரு வீடியோவில் நம்மளால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு முக்கியமாக என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, எந்த மாதிரியான தவறுகளை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாலே, இது மாதிரியான தவறுகளை வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய பாத்ரூம்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி, அதுக்கான பேசேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து மாற்றி குடுக்குறதெல்லாம் ரொம்ப 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 சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா அதுக்கு சங்கன் ஸ்லாப்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஒரு வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுங்கிறது பயங்கர சிரமமான விஷயமாக அமைந்துவிடும். அதனால் இது போன்று கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து நீங்கள் ஒரு வீட்டை பிளான் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு முழுமையான வாஸ்து என்பது செயல்படும். இது போன்று நம்மளுடைய வாஸ்து வகுப்புகளில் நிறைய இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து நடத்த இருக்கோம். இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்பவர்களுக்கு நீங்கள் உங்களோட பிளானையும் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் அட்மிஷன்ஸ் எல்லாமே நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சதுனால ஒரு க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜோனுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளாஸஸ் எல்லாம் அறிவித்து நம்ம வந்து ஃபஸ்ட் பேட்சை வந்து ஆரம்பிச்சிருவோம். So interested people can definitely join and benefit from that class. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்று நிறைய தகவல்கள் கண்டிப்பாக எல்லா வாரங்களிலும் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 வீடியோஸ் ஆச்சு நான் கம்பல்சரி எவ்வளோ பிஸியான ஷெடியூலில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன். Until then, stay tuned, take care. Signing off for the day, உங்கள் பாலன்.